நம்ம பிஆர்டி டைகர் ரிசர்வ்ல இருக்கக்கூடிய கேகுடி வரைக்கும் ஒரு சஃபாரி போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பணும். நம்ம பந்திப்பூர்லேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு குளத்தோரத்தில் ஒரு யானை ஒன்று நின்று நல்லா தண்ணி குடிச்சு ஜாலியாக ஆட்டம் போட்டு விளாண்டுட்டு இருந்தது. பொதுவாக பந்திப்பூர் முதுமலைனாலே ஏகப்பட்ட யானைகளை ரோட்டோரத்தில் நம்ம போகும்பொழுதே பார்க்க முடியும். ஆனால் இந்த வாட்டி காடே வறண்டு கிடந்ததுனால எங்கேயுமே யானை பார்க்க முடியல. ஆனால் இந்த ஒரு யானை தான் கொஞ்சம் ஆறுதல் அளிக்கும் விதத்தில் நின்றுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நாம் அங்கிருந்து கிளம்பி பிஆர்டி டைகர் ரிசர்வ்குள்ளார என்ட்ரானோம். இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா ஆள் அரவமே இல்லாமல் ரொம்பவே ஒரு லோன்லியாக நம்ம டிரைவ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்படி நம்ம காட்டில் போகும்பொழுது போகிற வழியில் இந்தியன் கார், யானை இந்த மாதிரி விலங்குகள்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு நமக்கு இந்தியன் கார் ஸ்பாட் ஆச்சு. ஸ்பாட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நம்ம போகிறப்ப பார்த்தீங்கன்னா யானை ஒரு புதர் மறைவுக்குள்ளார நின்றுட்டு இருந்தது. அது வெளியில் வரும்னு நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு யானை தான் நிற்குதுன்னு பார்த்தா அது ஒரு யானை குடும்பமே இருந்தது. அதாவது ஒரு 7-8 யானை குடும்பம் குட்டியுமா இருந்தது அந்த இடத்துல. எங்களை பார்த்தோன்னே ரொம்ப நேரம் வராமல் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி வெளியில் வர்ற மாதிரி இருந்தது. சரின்னு நாங்கள் வெயிட் பண்ணி வெளியில் வரும் பார்க்கலான்னு இருந்தால் திரும்பவும் வெளியில் வந்தது. திரும்பவும் உள்ளுக்குள்ளாரே ஓடிடுச்சு. சரி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் அங்கிருந்து சஃபாரிக்கு டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பி போகிறப்ப திரும்பவும் இந்தியன் கார் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. திரும்பி ரிட்டர்ன் வரும்பொழுது இந்தியன் காரை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது ரோட்டு ஓரத்தில் ஒரு இடத்துல ஒரு யானை சர்ப்ரைஸாக நின்றுட்டு இருந்தது. அது எங்களை பார்த்தோன்னா சார்ஜ் பண்ண ட்ரை பண்ணிச்சு. இதோட ஃபுல் காணொலியும் வேணும்னா ஜாலி ட்ரிப் யூடியூப் சேனல் இருக்குது, அங்கே போய் கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் வேணும்னா ஜாலி ட்ரிப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.